ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி டுடே விலாக் பார்க்கலாம். நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். நேரத்துலேயே எழுந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சாமிக்கு விளக்கு போட்டுட்டு தானே கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் விளக்கு போட்டிருக்கேன். சரி சாமி கும்பிட்டு நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் முதல் படி எடுத்து வைக்க போகிறேன். அதை நான் உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என் சேனலில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் சேனல் ஆரம்பித்தேன், என்ன காரணம் அப்படிங்கிறது. நான் வரக்கூடிய உங்களுக்கு வீடியோஸில் நான் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கள் பெரிய பாப்பா வந்தாச்சு. எங்கள் பெரிய பாப்பா சாமி கும்பிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பழமொழி சொல்லணும்னு தோணுது. அது என் வாழ்க்கைக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு பழமொழி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால் உன் வாழ்க்கை பயணம் தடமாறாமல் இருக்கும், நீ போய் சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த பழமொழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அடுத்தது யார் அது சாப்பிட்றதுன்னு நினைக்காதீங்க, அது நான் தான். போகிற வழியில் ஒருத்தரை காரை நிறுத்திட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நான் வீட்டிலேருந்தே நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் டிஃபனு. நம்ம வெளியே எங்கேயும் போய் நிற்க முடியாது அப்படின்ட்டு டைம் இருந்துச்சு. அதனால் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். போய் பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எப்படியோ சிறப்பாக கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னது. சில பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க நான் எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னது. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாமிக்கு புடவை சாத்துறதுக்காக தான் நான் போயிருந்தாங்க. நான் வெள்ளிக்கிழமை தான் நான் போயிருந்தேன். மாலையெல்லாம் வெளியே வாங்க முடியல. பாப்பாங்களை வச்சுட்டு என்னால் வாங்க முடியல மாலையெல்லாம். நான் உள்ளே போயிட்டு புடவை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன். நான் சிறுமுகையில் போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் புடவை சாத்துறதுக்காக. மாலை வாங்கிட்டு லெமன் வாங்கலான்னு பார்த்தா லெமன் நல்லா இல்லை. சரி உள்ளே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். கோபுரம் பாருங்கள் அழகாக இருக்குது. அந்த கோபுரத்தை பார்த்ததே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த கோயிலுக்கு போயிருக்கேன்னு. எனக்கு இந்த கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எங்கள் பாப்பா பாருங்கள் என்ன அலப்பறை பண்ணிட்டு வர்றான்னு. அவளுக்கு செப்பல் இல்லாமல் நடக்க தெரியல. ஆனால் எது கூட நான் கவனிக்காமல் நான் போயிட்டுருக்கேன். நான் என்னடா கூட்டமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அப்படியே அந்த மைண்ட் செட்டில் நான் போயிட்டுருக்கேன். எங்கள் பாப்பா பின்னாடி விளையாண்டே வரா. நான் அதை கவனிக்கவே இல்லை. கோயில் இன்றைக்கி நல்லா கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா சரியான கூட்டமாக இருந்தது. இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கவே இருக்காது. இது வேர்ல்டு ஃபேமஸ் கோயில். அப்புறம் ஃபைனலாக எப்படியோ சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது, சாமிக்கிட்டேலாம் எடுக்கக்கூடாது. அதனால் நாங்கள் போய் எடுத்துக்கல. நாங்கள் வெளியே சாமியை விட்டு வெளியே நான் கடைசியாக ஃபைனலாக சாமி கும்பிட்டு பிள்ளையாரை கும்பிட்டு புவனேஸ்வரி அம்மாவை கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம். வந்த கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு. பொம்மைகள்லாம் வாங்க முடியல, நல்லா கூட்டமாக இருந்தாங்க. குழந்தைங்கள வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல. நான் அப்படியே பாப்பா பார்த்துட்டே இருக்கா பாருங்கள். எங்கள் பாப்பா அப்படியே பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றான். நான் எதுவுமே கண்டுக்கல. நான் அவளை பார்க்கவே இல்லை நான். சரி அவள் கையை பிடிச்சிட்டு கூட்டமாக இருந்தாங்க, அவள் எங்கே போயிடுவாளோ அப்படின்ட்டு நான் கையை பிடிச்சிட்டே போயிட்டுருக்கேன். அப்படியே போகிறோம். வெளியே சாமியெல்லாம் இருந்துச்சு. கும்பிட்டு அங்கே ஒரு கருப்பராயன் இருப்பார் முன்னாடியே, அதையே கும்பிட்டு அங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா நான் இப்படி வரேன், அவள் அப்படி போகலாமா பொம்மை வாங்குறக்கு அப்படிங்கிறா. அவளுக்கு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயாச்சுன்னா பொம்மை தான் வாங்கணும். டான்ஸ் பாருங்கள் எங்கள் பாப்பாவுக்கு டான்ஸ் தான், எங்கே போனாலும் டான்ஸ் தான் ஆடுவாள். டான்ஸ் ஆடிக்கிட்டே வர வரையே ஃபுல்லாக டான்ஸ் அங்கே பாருங்களேன். டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருப்பாள். நாங்கள் அப்படியே ஃபைனலாக எப்படியோ சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. கூட்டம்தான், குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு சாமியை பார்க்குறக்கு. சாமியை பார்த்துட்டு நான் புடவை எடுத்துகிட்டு போயிருந்தேன். புடவை சாத்திட்டு ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க. வீடியோ எடுத்தாங்கன்னா ஏதாவது திட்டுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் எடுக்க முடியல சாமியெல்லாம். நாங்கள் அப்படியே ஃபைனலாக அப்படியே வந்துட்டோம். வெளியே கருப்பராயன் சாமி இருந்தாங்க, அவங்கள கும்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எனக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். எனக்கு இந்த சாமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாமி. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சாமி பிடிக்கும். எனக்கு இந்த சாமி என்னோடய ஸ்பெஷல். எனக்கு ஒரு துக்கமாகட்டும், ஒரு
சந்தோஷமாகட்டும் எல்லாமே நான் இங்கே வந்து தான் நான் ஷேர் பண்ணிப்பேன். இந்த ஃபஸ்ட்டு என் மைண்டில் வர்றது அப்படின்னா அந்த ஆனமலை மாசாணியம்மன் கோயில் தான். நான் அங்கே வந்து தான் நான் எல்லாமே பண்ணுவேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்னோடய முதல் படியை நான் எடுத்து வைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மா கொண்டு வந்து நான் சாத்தணும், புடவை சாத்தணும்னு நினச்சேன். நான் அதே மாதிரி கொண்டு வந்து நான் சாத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எதுவுமே பண்ண தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இப்போ சாமிக்கு புடவை சாத்திட்டு நாங்கள் அப்படியே வெளியே போயிட்டோம். வெளியே வந்துட்டு உள்ளே வந்து தேங்காய் பழமெல்லாம் உடைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் நம்ம மாலை வாங்கிட்டு போகிறோம், புடவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கொடுத்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்துடணும் வெளியே. உள்ள தேங்காய் பழமெல்லாம் உடைக்க மாட்டாங்க. அப்புறம் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சிதர் தேங்காயெல்லாம் உடைப்பாங்க. அந்த உள்ளே உடைக்க மாட்டாங்கன்னு சொன்னல, வெளியே வந்து உடைப்பாங்க. வெளியே வந்து அங்கே தேங்காய் உடைப்பாங்க. அப்புறம் அந்த மருகெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மருகெல்லாம் கீழே விழுகணும்னு சொல்லி கும்பிடுவாங்க. அதுக்கு வந்து உப்பு, குருமிளகு இதெல்லாம் வாங்கி போடுவாங்க. கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டேன். எங்கள் கேமராமேன் வந்து என்னை பின்தொடர்ந்துட்டே வந்துட்டுருக்காரு. எங்கள் பாப்பா பாருங்கள், பாவம் வெயில் வேறு செம்ம வெயில். எப்பப்படா சீக்கிரம் முடியும்னு ஆயிடுச்சு. நாங்கள் நேரத்தில் போகவும் முடியல, எங்களுக்கு ரொம்ப இங்கேயே லேட் ஆயிடுச்சு. அங்கே போய் அதுக்கு செதர் தேங்காய் உடைக்கிறதுக்கும் காணிக்கை தான். செதர் தேங்காய்க்கும் நம்ம காணிக்கை கொடுத்து தான் நம்ம உடைக்கணும். தேங்காய் உடைச்சிட்டு பாப்பா வந்து காணிக்கை கொடுக்குறா பாருங்கள். காணிக்கை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே முன்னாடி அங்கே உள்ளே எல்லாம் சூடம் பற்ற வைக்கக்கூடாது, வெளியே தான் பற்ற வைக்கணும். வெளியே சூடம் பற்ற வச்சு பத்தி பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு அது கூட்டம் அங்கே பாருங்கள். எங்கள் கேமராமேனை நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது அந்த திஷ்டி சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் பாப்பாவுக்கு சுற்றினேன். அவங்க சுற்றுனதை பார்த்துட்டு தான் நானும் சுற்றினேன். குட்டி பாப்பாவுக்கு போய் சுற்றினேன். அவங்க வந்து சுற்றி போட்டாங்க திஷ்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக. நானும் கல்லுப்பு கையில் வச்சுருந்தேன். திஷ்டி சுற்றணுன்ட்டு சுற்றி அங்கே கீழே போட்டுருவாங்க. அந்த கீழே போட்டுட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து கொடுத்துருப்பாங்க பேக்கெட்டு. அதையும் உடச்சி போட்டுட்டு சூடமெல்லாம் பற்ற வச்சு பத்தி பற்ற வச்சு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் க்ரௌடாக இருந்தாங்க. எதுவும் பண்ண முடியல. டக்குன்னு கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த கோயில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் நிறைய பேர் நான் போகும்போது கூட உள்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல, அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாமிக்கு வந்து மிளகா வாங்கிட்டு வந்து அரைச்சி மிளகா அரைச்சி பூசுவாங்களாம். ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டாலோ இல்லை யாராவது நம்ம மேலே அவதூறு சொல்லிட்டாங்களோ அப்படின்னா அவங்கள வந்து அந்த கடவுள் வந்து தண்டிச்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை டெஸ்ட் பண்ணதில்லை. எனக்கு வந்து என்னோடய பர்சனலாக என்ன பார்த்தீங்கன்னா, நான் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு அது ஒரு ஸ்பெஷலான ஒரு சாமி. நான் ஒரு அம்மாவாக நினச்சி நான் வணங்கிட்டு வரேன். எனக்கு நல்லாவே பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு நடந்தது. நான் அதைத்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் அந்த மிளகா அரைச்சி போடுறது அதெல்லாம் நான் பண்ணது இல்லை. எனக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் நிறைய பேர் சில நம்பிக்கை வச்சு அந்த கோயிலை வந்து எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அரைச்சி பூசுனாங்க. அந்த மாதிரி நடக்குமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது நம்ம மேலே அவதூறு சொல்கிறதோ, பொய் பேசுகிறதோ, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் திருடிட்டாங்கனோ அப்படின்னா அந்த கடவுள் வந்து காமிச்சு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எல்லா வசதியும் இருக்குது. தண்ணி வசதி, அங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது. அப்புறம் அப்படியே நாங்கள் அப்படியே மண்டபத்துக்கு போகலான்னு சொல்லி தான் நாங்கள் அடுத்தது போயிட்டுருக்கோம். சாமி கும்பிட்டு நான் மண்டபத்துக்கு கிளம்பிட்டேன். பாருங்கள், மிளகாய் அரைத்தல் உள்ளே செல்லும் வழி. நான் சொன்னேன்ல இப்போ தானே மிளகா அரைச்சி பூசுவாங்கன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் மிளகா அரைச்சி பூசுவாங்க. அதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அதுக்கு தனியாக டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். போயிட்டு நம்ம சாமிக்கு வந்து அரைச்சி அதை பூசிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்குமா. நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாமிக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கணுமா. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏதோ அது பால் வாங்கி ஊற்றுவாங்க, அவசாய பூஜை வைப்பாங்க அப்படின்னாலும் சொன்னாங்க. நான் அதை பார்த்ததில்ல. நான் மிளகா அரைச்சது இன்னைக்கு பூசிட்டு இருந்தாங்க. நான் அதை மட்டும் பார்த்தேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு போயிட்டேன். மண்டபத்தில் உட்காரல. நான் இன்னொரு முக்கியமான ஒரு பிளேஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு 2 பேர்த்துக்குமே நான் ஃபஸ்ட்டு முடி காணிக்க வந்து நான் இந்த கோயிலில் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். என் குழந்தைகளுக்கும் சாப்பாடு நான் இங்கே தான் ஊட்டினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில். நீங்கள் வராதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படியே அந்த மண்டபம் அதுக்கு பக்கத்துலேயும் மண்டபம் இருக்குது. அங்கே வந்து அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக லைனாக நின்றுட்டுருப்பாங்க. எங்கள் பெரிய பாப்பா அதையவே பார்த்துட்ருக்காங்க. என்கிட்ட கேட்டா, என்னம்மா இப்படி கூட்டமாக நின்றுட்டுருக்காங்கன்னு. அன்னதானம் போட போகிறாங்க சாமி, அதனால் அவங்க நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த காமிக்கிறேன், நான் என்னென்னு காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு. அன்னதானத்துக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க. நான் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு நான் போய் உட்காந்து நான் சொன்னேன். சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள், பாப்பா இந்த என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறேன், இந்த பிளேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் கேட்டேன். இந்த பிளேஸ் ஏன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து அங்கே உட்காந்து தான் நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டுவோம் இல்லையா, 6 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்குறோம்.
எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வெளியே ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. ஃபைனலாக வெளியே வந்து பொம்மைகள்லாம் கேட்டாங்க. பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். முடிஞ்சுது. ரொம்ப வெயில், சரியான வெயில், நிற்கவே முடியல. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு வேறு அந்த பொம்மை வாங்கினது எங்கள் குட்டி பாப்பாவுக்கு பிடிக்கல. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.